மக்கள் நீதி மையத்தின் நிறுவனரும் தலைவருமான மதிப்பிற்குரிய திரு கமல்ஹாசன் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்தோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒரு அங்கமாக மக்கள் நீதி மையம் இணைந்து இயங்கி வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகியிருக்கிறார். வருகிற ஜூலை 25ஆம் தேதி மாநிலங்களவையில் அவர் பதவியேற்க இருக்கிறார். அந்த வகையில் அவரை மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு நாட்கள் அவர் அயல் நாடுகளில் பயணத்தில் இருந்தார். அயல்நாட்டு பயணம் முடிந்து திரும்பிய நிலையில் அவரை நேரிலே சந்தித்து அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு வருகிற ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாளை ஒட்டி 16ஆம் நாள் சென்னையிலே நடைபெறவுள்ள விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தோம். அதற்கு இசைவளித்திருக்கிறார். ஆகஸ்ட் 16 அன்று இரவு நடைபெறவிருக்கிற மதச்சார்பின்மை காப்போம் என்னும் கருப்பொருளில் நடைபெறவிருக்கிற நிகழ்வில் அவர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்க இசைவளித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இந்த சந்திப்பு நடந்தேறியது. 25ஆம் தேதி அவர் பதவியேற்கிறார். கன்னி பேச்சுங்கிறது 25ஆம் தேதி நடக்காது. பதவியேற்ற பிறகு பேசுவார். அந்த நேரத்தில் பேசுவோம். அவர் தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பார்வை உள்ளவர். தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும், மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கமாக இணைந்து இயங்கி வருகிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் அவருடைய கன்னி பேச்சு அமையும் என்று நான் நம்புகிறேன். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து நாங்கள் எதுவும் பேசவில்லை. பொதுவாக அவர் தேசிய அளவில் நாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை குறித்து கருத்தியல் ரீதியாக சில கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். நாம் ஏன் இணைந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். ஆம் பண்ணலங்க, அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கருத்தை அண்ணனுடைய புத்தகங்கள் பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. நல்ல விளைவுகளை உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்ல பாசிட்டிவா சொன்னார். நல்ல விளைவுகளை உண்டு பண்ணியதா தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவர்ந்தது அண்ணனோட எழுத்துக்கள். எல்லா புத்தகங்களும் அவ்வப்போது சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப படிச்சிருக்கிறேன். உங்களுடைய சிந்தனைகள் எனக்கு உள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியா சொன்னார். அவ்வளவுதான். சால்வெல்லாம் போட வேண்டாம், அந்த ஃபார்மாலிட்டி வேண்டாம், உடலால் என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொன்னார். சால்வையால் போர்த்த வேண்டாம், உடலால் போர்த்துங்களே என்னை கட்டி தழுவினார். ஒரு அண்ணன் தம்பியா இருப்போம் என்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்தினார். அதுல என்ன டவுட்டு? அங்கீகாரம் பெற்ற கட்சிங்க எங்களுக்குன்னு ஒரு சின்னம் ஒதுக்கிட்டாங்க. அந்த சின்னத்தை அந்த கேள்வியே பொருத்தமில்லாத கேள்வி.